வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், பள்ளிக் கல்வித்துறை செயலாளர், இயக்குநர் உள்ளிட்டோருடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. நாளை மறுநாள் 10ஆம் வகுப்பு ரிசல்ட் வெளியாகும் நிலையில் தேர்வு முடிவு குறித்தும் பள்ளிகள் திறப்பது குறித்தும் ஆலோசனை. சட்டப்பேரவை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகருடன் நிதியமைச்சர் செங்கோட்டையன் சந்திப்பு. அதிமுகவில் யார் சட்டமன்ற குழு தலைவர் என்கிற பிரச்சினை நீடித்து வரக்கூடிய நிலையில் 15 நிமிடம் தனியாக சந்தித்து ஆலோசனை. அதிமுக எம்எல்ஏக்கள் வழங்கிய மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு காலக்கெடு ஏதும் கிடையாது என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் விளக்கம். சட்டமன்ற விதிகளுக்கு உட்பட்டு விரைவில் முடிவு எடுக்கப்படும் என்றும் பேச்சு. இயலாமையை மறைக்க நம்மேல் அவதூறுகள் பரப்பப்பட்டு வருவதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பொய்களை பரப்பினால் உண்மையை போட்டு உடைப்போம் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகம் தேசிய கட்சியாக உருவெடுக்கிறது. பிற மாநிலங்களில் செயல்படும் விஜய் மக்கள் இயக்கம் மூலம் அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல். கேரள மாநிலத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி அமைத்த நிலையில் இன்று வி.டி. சதீசன் முதலமைச்சராக பதவியேற்பு. முதலமைச்சர் உட்பட 21 அமைச்சர்களுக்கு ஆளுநர் அர்லேகர் பதவி பிரமாணம் செய்து வைத்த நிலையில் நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு. அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர் செம்மலை விலகல். அதிமுகவில் உட்கட்சி பூசல்கள் நிலவி வந்த நிலையில் நிரந்தரமாக விலகிக் கொள்வதாக வருத்தத்துடன் அறிக்கை வெளியிட்டார் செம்மலை. அதிமுகவில் இருந்து விலகினாலும் வேறு எந்த கட்சியுடனும் இணைந்து கொள்ள எண்ணம் இல்லை என செம்மலை விளக்கம். அதிமுகவில் அனைவரும் ஒற்றுமையாக இருந்திருந்தால் எங்களை யாரும் ஒன்றும் செய்திருக்க முடியாது. தனது எதிர்காலத்தை காலம் தீர்மானிக்கும் என கருத்து. தன்னை சந்திக்க வரும் தோழர்கள் மலர் கொத்து, சால்வை, துண்டுகள், பரிசு பொருட்கள் எதையும் கொண்டு வர வேண்டாம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வேண்டுகோள். நேரு உள் விளையாட்டு அரங்கை ஆய்வு செய்த நிலையில் தனக்கு ஆக்கப்பூர்வமான தகவல்கள் அளிக்கும் அறிவார்ந்த புத்தகங்களை பரிசாக அளித்தால் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வேன் என்றும் பேட்டி. திருப்பூர், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சிவகங்கை, புதுக்கோட்டை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரியிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கணிப்பு. கோவையில் நாளை பாஜக மூத்த தலைவர்கள் கலந்து கொள்ளும் மைய குழு கூட்டம். பாஜக தேசிய அமைப்பு செயலாளர் பி.எல். சந்தோஷ் தலைமையில் நடக்க உள்ளதாக தகவல். தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் என பன்முக திறமை கொண்டவர் கே. ராஜன். தயாரிப்பாளர் ராஜன் தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை. கெரியரின் உச்சத்திலிருந்து சிஎம் ஆகி அரசு ஊழியரை போல அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவது ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் அளிக்கிறது. ஐபிபி பட விழாவில் முதலமைச்சர் விஜயை புகழ்ந்து தள்ளிய ஆர். பார்த்திபன். சினிமாவில் சிறுபான்மையினர் யார் என்று பார்த்தால் அது சின்ன படங்கள் எடுப்பவர்கள்தான். தியேட்டர்கள் கிடைக்காமலும் ரீல் செய்ய முடியாமலும் போராடும் இத்தகைய படங்களுக்கு புதிய அரசு உரிய உதவி செய்ய வேண்டும் என பார்த்திபன் கோரிக்கை. திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்ததால் பொதுமக்கள், வியாபாரிகள் பாதிப்பு. 5 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கியதால் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டபடி சென்ற வாகன ஓட்டிகள். விருதுநகர் மாவட்டம் மத்துராயிருப்பு அருகே பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கியதை தட்டி கேட்ட இளைஞர் மீது சரமாரியாக தாக்கிய டாஸ்மாக் ஊழியர்கள். வீடியோ பதிவு செய்யப்பட்ட செல்போனையும் பறித்துக் கொண்டு யாரிடம் வேண்டுமானாலும் புகார் அளித்துக் கொள்ளுங்கள், எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என அராஜகம்.
நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே தாமிரபரணி ஆற்றில் துணிகள் உள்ளிட்ட கழிவுகளை போட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை. தர்ப்பணம் என்ற பெயரில் பக்தர்கள் பழைய துணிகளை ஆற்றில் போட்டு வருவதாக புகார் எழுந்த நிலையில் உத்தரவு. தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வந்த நிலையில் கும்பக்கரை அருவியில் நீர் வரத்து அதிகரிப்பு. அருவியில் குளிக்க வனத்துறையினர் அனுமதி. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உணவு தேடி ஊருக்குள் வரும் பாகுபலி யானை. விவசாய தோட்டத்தில் யானை நுழைந்த நிலையில் காட்டுக்குள் போ என போராடி விரட்டினர். சிவகாசியில் தனியார் பள்ளியில் 50 ஆண்டுகளுக்கு முன் படித்த மாணவர்கள் மீண்டும் ஒன்று கூடும் விழா. தங்கள் முதுமைகளையும் மறந்து குழந்தைகள் போல பள்ளியில் நினைவலைகளை தட்டி எழுப்பியும் சக நண்பர்களுடன் நலம் விசாரித்தபடியும் நிகழ்ச்சி. திருச்சி துறையூர் அருகே உள்ள பத்துமலை முருகன் கோயிலில் கும்பாபிஷேக விழா கோலாகலம். 34 அடி உயரமுள்ள முருகன் சிலைக்கு புனித நீர் அபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அரோகரா கோஷமிட்டு தரிசனம். உலக அதிசயங்களில் ஒன்றான சீன பெருஞ்சுவரின் 50க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 1500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற மாரத்தான் போட்டி. மலைப்பாதைகள், செங்குத்தான படிக்கட்டுகள் என சவால் மிகுந்த பாதைகளின் வழியே வீரர்கள் ஓடி சாதனை. பீகார் மாநிலம் ரோஸ்தாஸ் மாவட்டத்தில் உள்ள சசாரம் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பயணிகள் ரயிலில் தீ விபத்து. தீயணைப்புத்துறை வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்த நிலையில் மின்கசிவு காரணமாக விபத்து நடந்திருப்பதாக விசாரணை தகவல். ஐபிஎல் லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்தி டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி. அசத்தலாக பந்து வீசிய டெல்லி அணியின் பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் ஆட்ட நாயகனாக தேர்வு. ஐபிஎல் தொடர் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள சூழ்நிலையில் இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது சிஎஸ்கே. சொந்த மண்ணான சேப்பாக்கத்தில் நடைபெறுவதால் ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பு. சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகும் சேயோன் படத்தின் படப்பிடிப்பு தொடக்கம். மதுரையில் இன்று பாடல் காட்சிகளுடன் தொடங்கிய நிலையில் தீபாவளிக்கு வெளியாகலாம் என தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகர் ஆதி, நடிகை நிக்கி கல்யாணி தம்பதியர் சாமி தரிசனம். தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்றதிலிருந்து மகிழ்ச்சியில் இருப்பதாக செய்தியாளர்களுக்கு பேட்டி. பிரபல சர்வதேச காபி நிறுவனமான ஸ்டார்பக்ஸ் நிறுவனத்தில் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம். செலவுகளை குறைத்து லாபத்தை அதிகரிக்கும் வகையில் இத்தகைய முடிவெடுத்திருப்பதாக ஸ்டார்பக்ஸ் நிறுவனம் தகவல். The Chennai Silks in Mega Summer Sale.